मोदी जी झूठे हैं, उन पर विश्वास मत करना। कुछ इसी तरह की बातें करते हुए नजर आए हैं मल्लिकार्जुन खड़गे। तमिलनाडु में चुनावी सभा को संबोधित करते हुए क्या कुछ कहते हैं, जरा आप भी सुने। तमिलनाडु के वेलाचेरी में चुनावी रैली को संबोधित करते हुए नजर आए हैं मल्लिकार्जुन खड़गे। उन्होंने कहा कि मोदी झूठे हैं, मोदी पर विश्वास मत करो। मोदी चतुर्वर्ण में विश्वास करते हैं, मोदी मनुस्मृति में विश्वास करते हैं, मोदी महिला विरोधी, अनुसूचित जाति विरोधी और गरीब विरोधी है। Other employment 2 crores. Where are they? 50 lakhs rupees for each. All bogus promise he gives. Modi is a liar. மோடி ஒரு பொய்யர், பித்தலாட்டக்காரர். தவறான வாக்குறுதிகளை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்கிறார். தொகுதி வரையறை என்று பேசுகிறார். ஒவ்வொருவருக்கும் 15 லட்சம் கொடுப்பேன் என்று சொன்னார். எங்கே போனது அவரது வாக்குறுதி எல்லாம்? அவரை நம்பாதீர்கள், அவர் ஒரு பித்தலாட்டக்காரர். I don't know why AIDMK and other people are supporting Modi. Modi believes in Chaturvarna. Modi believes in Manusmriti. Modi believes in, he is an anti-woman, anti-scheduled caste and anti-poor people. I am not able to understand. And Tamil Nadu like state, if believes this, it is a burial ground for AIDMK. பெரியார் வாழ்ந்த மண்ணில் அதிமுக அதனுடைய தோழர்களும் எதற்காக பாஜக அரசிடம் செல்கிறார்கள், மோடியின் பின்னே செல்கிறார்கள் என்பது எனக்கு விளங்கவில்லை. அவர்கள் பித்தலாட்டக்காரர்கள் மட்டுமல்ல, மனித நேயத்துக்கு எதிரானவர்கள், வெறுப்புணர்ச்சியை தூண்டுபவர்கள், தலித் சமுதாயத்துக்கும் மைனாரிட்டி சமுதாயத்துக்கும் எதிரானவர்கள். அவர்களை ஒருபொழுதும் நம்பாதீர்கள். He is against poor, he is against women, he is not a man who can fight for ladies, but only he fights for rich people. அவர் உண்மையிலேயே பணக்காரர்களுக்காக மட்டும் சார்பாக செயல்படுபவர். மகளிருக்காகவோ, தலித் மக்களுக்காகவோ, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவோ, விவசாயிகளுக்காகவோ, ஏழை மக்களுக்காகவோ அவர் ஒருபோதும் குரல் கொடுப்பதில்லை. அவர்களின் உரிமையை நசுக்கவே அவர் செயல்படுகிறார். The BJP government tried to play a dangerous game. They attempted to link women's reservation with delimitation based on 2011 census. பாஜக அரசாங்கம் ஒரு அபாயகரமான திட்டத்தோடு விளையாண்டு கொண்டிருக்கிறது. No, you tell, attempted to link with women's reservation with delimitation based on 2011. பாஜக அரசாங்கம் மிகவும் அபாயகரமான முறையில் மகளிர் இடஒதுக்கீட்டையும் தொகுதி மறைவரையையும் ஒன்றாக சேர்த்து சூழ்ச்சியாக அதை நடத்த முயற்சித்தார்கள். It means punishing states like Tamil Nadu and successfully controlled population growth. தமிழ்நாட்டு மக்கள் தொகை மற்றும் மனித வளம் அத்துணையிலும் முன்னாடி இருந்த போதும் அவற்றை கட்டுப்படுத்தி அதற்காக பரிசாக வழங்காமல் அவர்களை தண்டிக்க நினைக்கிறது பாஜக அரசு. Instead of rewarding Tamil Nadu, they wanted to reduce its voice in parliament. தமிழகன் இந்த மாதிரி ஏற்பாடுகளை செய்ததற்காக அவர் பாராட்டி பரிசளிப்பதை தவிர்த்துவிட்டு அவர்களுடைய உரிமைகளை, அவர்களுடைய குரலை பாராளுமன்றத்தில் நசுக்க முயற்சிக்கிறது பாஜக அரசு. The opposition stood united. The Congress party in Delhi led from the front, and all opposition parties, DMK, SP, TMC and all other stood shoulder to shoulder to defeat this bill. ஆனால் நம்முடைய கூட்டணி கட்சிகள் தோளோடு தோளாக நின்று காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாடி பார்ட்டி மற்றும் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் தோற்கடித்தார்கள். The first man and first chief minister from Tamil Nadu, he raised the voice against this bill. முதல் மனிதனாக, இந்தியாவிலேயே முதல் மனிதனாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை எதிர்த்து குரல் கொடுத்தார். And he said it is anti-people, anti-Tamil Nadu, anti-South. So he tear that
not only tear, he burned the bill and he showed the people this is anti-DMK, anti-Tamil Nadu, anti-people. So he burned the bill and showed to the people and created awareness. இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கும் மற்ற சிறு மாநிலங்களுக்கும் எதிரானது என்று அதை கிழித்தெறிந்ததோடு மட்டுமல்ல, அதை தீ வைத்து கொளுத்தியும் நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மாண்பையும் தன்னுடைய வீரத்தையும் வெளிப்படுத்தினார். Together we defeated these anti-Tamil Nadu, anti-Karnataka, anti-Kerala bills in Parliament. நாம் ஒற்றுமையாக அனைவரும் இணைந்து தமிழகத்துக்கு எதிராகவும் கர்நாடகத்துக்கு எதிராகவும் கேரளாவுக்கு எதிராகவும் கொண்டு வந்த தீர்மானத்தை தோற்கடித்தோம். This is not a small victory. This is a victory for every citizens in the country. இது ஒரு சாதாரண வெற்றி அல்ல, இந்த நாட்டின் குடிமகன் ஒவ்வொருவருக்கும் கிடைத்த வெற்றியாகவே நான் கருதுகிறேன். Who believes in democracy and one vote, one value. This is our slogan. That's why we all tried and defeated the bill. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஓட்டு ஒரு நாடு என்ற முறையில் இணைந்து நின்று இந்த தீர்மானத்தை நாம் தோற்கடித்தோம். This is a victory for federalism. இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும். This is a victory for justice. இது நீதிக்கு கிடைத்த வெற்றியாகும். आप देख रहे हैं न्यूज़ UNI।